வல்லம் சண்முகத்தின் அன்பு வணக்கம். நாம் இது வரையிலும் கடவுளினுடைய, தெய்வத்தினுடைய, இறைவனுடைய, பரமபிதா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைவன், கடவுள், இவருடைய பல்வேறு வகையான குணாதிசயங்கள், பண்புகள், அவருடைய இயல்புகள், இவைகளை பற்றியெல்லாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் கடவுள் பயமற்றவர் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். கடவுள் பயமே இல்லாதவர், பயம் அற்றவர் என்று வேதங்கள் எல்லாம் கூறுகிறது. அவருக்கு பயமே கிடையாது. அவருக்கு எதுக்கு பயம் இருக்கணும்? அவர் ஏதாவது தவறு செய்திருந்தால் தானே பயப்பட வேண்டும். அவரை கேள்வி கேட்பதற்கு அவருக்கு மேல் யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லை. இந்த பிரபஞ்சத்திலே அவருக்கு சமமாக யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லை. அவர் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், மாபெரும் எல்லையற்ற ஆற்றல், வரம்பற்ற ஞானத்தில் ஒவ்வொரு சிருஷ்டியையும் நுணுக்கமாக, ரொம்பவும் நேர்த்தியாக, தவறே இல்லாமல் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் எதை கண்டு பயப்பட வேண்டும்? ஒரு தவறு செய்திருந்தாலெல்லாம் பயப்படணும். அப்போ அவர் பயமற்றவர் என்று சொல்ல வேண்டிய என்ன காரணம் என்றால், அவர் சிருஷ்டித்த சிருஷ்டியில் எல்லா ஜீவராசிகளுக்கும் பயத்தை, அந்த உணர்வை அவர் கொடுத்திருக்கிறார். ஏன் ஜீவராசிகள் பயப்படணும் என்று சொன்னால், அவர் நீதியோடு, நேர்மையோடு, தர்மத்தோடு வாழ்வதற்கு இந்த பயம் என்ற உணர்ச்சி சிருஷ்டிக்கு தேவைப்படுகிறது. சிறுத்தையை பார்த்தால் மான் பயப்படுகிறது, பூனையை பார்த்தால் எலி பயப்படுகிறது. மனிதர்களும் அதே போல்தான். ஆசிரியை பார்த்தா மாணவன் பயப்படுறான், பரீட்சையை பார்த்தா மாணவன் பயப்படுறான், அதில் எப்படியாவது பாஸ் ஆகணுமேன்னு, நல்ல வேலை கிடைக்கணுமேனு வாலிபன் பயப்படுறான். ஒன்றுக்கும் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கூட ஒரு போட்டின்னு வந்தால் நம்ம பிஸ்னஸ் நல்லா நடக்கணுமே, நடக்குமா என்ன சந்தேகமும் பயமும் அவங்களுக்கு வரத்தான் செய்யுது. இந்த பய உணர்ச்சி என்பது எல்லா மட்டத்திலும் இருக்கிறது. சிருஷ்டியில் ஜீவராசிகளுக்கு மத்தியில் இருக்கிறது, மனிதர்களுக்கு மத்தியிலும் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் பயம். மனிதன் வியாதியை கண்டு பயப்படுகிறான், பசி, பஞ்சம், பட்டினி, வறட்சி இவைகளை கண்டு பயப்படுகிறான், வருமானம் வருமா வராதா என்று பயப்படுகிறான், வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று பயப்படுகிறான், இறுதியில் நோய் நொடிக்கு பயப்படுகிறான், உயிர்கொல்லியான நோய்களுக்கெல்லாம் பயப்படுகிறான். ஆனால் இவ்வளவையும் படைத்து, இவ்வளவு ஜீவராசிகளையும் படைத்த அந்த ஆண்டவன், இறைவன், பரமபிதா இருக்கிறானே, அவனுடைய குணாதிசயமாக வேதங்களும் உபனிஷத்துக்களும் என்ன சொல்கிறது என்றால், அவர் பயமற்றவர். பயம் என்பது அவருக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்கு பயப்படணும்? என்டையர் சிருஷ்டியில் அவரை கேள்வி கேட்க ஆளே கிடையாது. அவ்வளவு ஞானத்தோடு படைத்திருக்கிற அவருக்கு பயம் என்பது கிடையாது. ஸோ அவருடைய குணாதிசயம் பயமற்றவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்ப்போம்.